பினாங்கில் சுமார் 3000 உறுப்பினர்களை கொண்டுள்ள கபாலா பத்தாஸ் மற்றும் தஞ்சோங் பெர்சாத்து பிரிவுகள் கட்சித் தலைவர் முகைதீன் யாசினின் தலைமையின் மீதான நம்பிக்கையை இழந்துவிட்டதால் தங்கள் கலைப்பு மற்றும் ராஜினாமாக்களை அறிவித்துள்ளன. முன்னாள் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீனின் இன்னும் அறிவிக்கப்படாத அரசியல் தளத்தின் தலைமையை உறுப்பினர்கள் ஆதரிப்பார்கள் என்று கபாலா பத்தாஸ் பெர்சாத்து தலைவர் காலிக் மஹ்தாப் இஷாக் தெரிவித்துள்ளார். மலாய் ஒற்றுமை முக்கியமானது. மலாய்க்காரர்கள் அழுத்தம் கொடுக்கப்படுகிறார்கள், மேலும் அவர்களுக்கு செவிசாய்க்கும் போராட்ட கப்பலை ஆதரிப்பார்கள் என்று பினாங்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். கப்பல் ஏற்கனவே அங்கே உள்ளது. நாங்கள் பயணம் செய்ய காத்திருக்கிறோம். ஹம்சா உங்களில் யாரையும் கைவிட மாட்டார். பாஸ் எங்களை கைவிடாது என்று அவர் மேலும் தெரிவித்தார். புதிய தளத்தின் கீழ் முன்னேறுவதற்கு திட்டங்கள் இருப்பதாக காலிக் கூறினார். ஆனால் அவர் விவரங்களை வெளியிடவில்லை. துரதிருஷ்டவசமாக முகைதீன் புரிந்து கொள்ள தவறிவிட்டார். பெர்சாத்து திசை மாறி சென்றுவிட்டது என்று பர்தாமில் உள்ள பினாங்கு கோல்ஃப் ரிசார்ட்டில் நடந்த ஒரு நிகழ்வில் சுமார் 50 உறுப்பினர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். தஞ்சோங் பிரிவு தலைவர் ஹவிசா தைப் தனது 1300 உறுப்பினர்களில் எவரையும் பதவி விலகுமாறு அழுத்தம் கொடுக்கப்படவில்லை என்றும் உறுப்பினர்கள் பிரிவை கலைக்க ஒப்புக்கொண்டதாகவும் கூறினார். அடிமட்ட மக்கள் கட்சியின் முதுகெலும்பு. கட்சியை சரியான திசையில் வழிநடத்த தவறியதை காணும் போது நாம் கண்மூடித்தனமாக விசுவாசமாக இருக்க முடியாது என்று அவர் கூறினார். ஹம்சா மற்றும் 16 பெர்சாத்து தலைவர்கள் வெள்ளிக்கிழமை பதவி நீக்கம் செய்யப்பட்டதிலிருந்து பல பிரிவுகள் தங்கள் கலைப்பை அறிவித்துள்ளன. இதில் சுமார் 2000 உறுப்பினர்களை கொண்ட பாலிக்புராவ் பெர்சாத்துவும் அடங்கும். நேற்று ஊடக அறிக்கைகள் பெர்சாத்துவின் லெம்பா பந்தாய் மற்றும் லாரூட் பிரிவுகள் உடனடியாக கலைக்கப்படுவதாக அறிவித்ததாகவும் முகைதீனின் தலைமையின் மீதான நம்பிக்கையை இழந்ததாகவும் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. பெர்சாத்து உச்சமன்ற உறுப்பினர் ரசாலி இட்ரிஸ் ஹம்சா ஜைனுடின் நீக்கம் அவசரமாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று தெரிவித்துள்ளார். திரங்கானு பெர்சாத்து தலைவருமான அவர் கட்சியின் ஒழுக்கக்குழு முறையாக விசாரணை நடத்தி ஹம்சாவிற்கு விளக்கமளிக்கும் வாய்ப்பும் வழங்கியதாக தெரிவித்தார். ஹம்சா 2025ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தை சிதைக்க முயன்றதாகவும் கட்சி தலைமையை பாதித்ததாகவும் வந்த புகார்களின் அடிப்படையில் ஒழுக்க குழுவில் ஆஜராக அழைக்கப்பட்டிருந்தார் என்றும் அவர் ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் இருந்ததால் விசாரணையில் பங்கேற்கவில்லை என அவரது தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் நோ ஒமார், ஹம்சா மற்றும் மேலும் 16 தலைவர்கள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து உச்சமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகினார். ஹம்சாவின் இந்த நீக்க முடிவுக்கு மேல்முறையீடு செய்யப்போவதில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் முகைதீன் யாசின் மற்றும் ஹம்சா ஜைனுடின் இடையேயான தலைமையியல் போட்டியே இந்த விவகாரத்திற்கு காரணம் என்று ரசாலி குறிப்பிட்டார். கட்சியின் கிளைகள் மற்றும் பிரிவுகளை கலைக்கும் அதிகாரம் உச்சமன்றத்திற்கே உண்டு என்றும் அவர் தெரிவித்தார். மலேசியர்கள் சீன புத்தாண்டை கொண்டாடும் போது நல்லிணக்கத்தையும் பரஸ்பர மரியாதையையும் நிலைநிறுத்த வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். கொண்டாட்டங்கள் செழிப்பு, நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையுடன் முன்னேறுவதற்கான வலிமையை நினைவூட்டுவதாக அன்வார் கூறினார். இந்த குதிரை ஆண்டு விடாமுயற்சி மற்றும் ஞானத்தால் வழிநடத்தப்படும் போராட்ட மனப்பான்மையை குறிக்கிறது என்று அவர் மேலும் கூறினார். கன்ஃபூசியஸின் போதனைகளை மேற்கோள் காட்டி மக்கள் ஒருவரை ஒருவர் மதித்து புரிந்து கொள்ளும் போது நல்லிணக்கம் எழுகிறது. இது கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கையில் வேறுபாடுகள் இருந்த போதிலும் மலேசியாவின் பல்லின சமூகத்தில் அமைதியான சக வாழ்வை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பாடம் என்று குறிப்பிட்டார். இன்று பொது விவாதம் உணர்ச்சி ரீதியான கையாளுதலுக்கு ஆளாகிறது என்று அவர் எச்சரித்தார். மாறுபட்ட கருத்துகள் உறவுகளை சேதப்படுத்தவோ அல்லது நம்பிக்கையை சிதைக்கவோ அனுமதிக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். மாறாக இந்த வேறுபாடுகள் மக்களை நெருக்கமாக கொண்டு வர வேண்டும் என்றும் இதனால் தவறான எண்ணங்களை நிராகரிக்கவும் உரையாடல் மற்றும் புரிதலை ஊக்குவிக்கவும் முடியும் என்றும் அன்வார் கூறினார். நல்லிணக்கமும் மரியாதையும் முக்கிய தேசிய மதிப்புகளாக இருந்தால் மலேசியா தொடர்ந்து முன்னேறும் என்று அன்வார் தமது சீன புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் பதிவிட்டுள்ளார். ஸ்லாங்கூர் பந்திங்கில் உள்ள ஒரு வாழை தோட்டத்தில் நேற்று ஒரு வெளிநாட்டு பெண் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பொதுமக்களில் ஒருவரால் அந்த பெண்ணின் உடல் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டதாக கொலலங்காட் காவல்துறை தலைவர் அக்மால் ரிசால் ராட்சி தெரிவித்தார். விசாரணைகளில் பாதிக்கப்பட்டவரின் கழுத்தை நெரித்த அடையாளங்கள் இருப்பது தெரிய வந்தது என்று அவர் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைகளுக்கு உதவ 2 தோட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அக்மால் ரிசால் கூறினார்.
கடந்த வெள்ளிக்கிழமை ஸ்ரம்பான் மாப்பாவ் கம்போங்காயு ஆறாவில் உள்ள ஒரு வீட்டில் 2 மாத ஆண் குழந்தை ஒன்று தனது குழந்தை பராமரிப்பாளரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. குழந்தையின் 25 வயது தாய் குழந்தையை பராமரிப்பாளரின் வீட்டில் இருந்து அழைத்துச் சென்ற போது மார்பில் கீறல்கள் மற்றும் இடது கன்னத்தில் சிராய்ப்பு இருப்பதை கண்டறிந்ததாக கூறி அதே நாளில் புகார் அளித்ததாக ஸ்ரம்பான் காவல்துறை தலைவர் அசாகர் அப்துல் ரஹீம் தெரிவித்தார். குழந்தையின் தாய் அதிகாலையில் குழந்தையை பராமரிப்பாளரிடம் அனுப்பி பின்னர் மாலை 5:10 மணிக்கு குழந்தையை அழைத்துச் சென்றார். பின்னர் பாதிக்கப்பட்ட குழந்தை துவாங்கு ஜஃபார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு பரிசோதனையில் மார்பில் நகக்குறிகள் மற்றும் சிராய்ப்புகள் மற்றும் இடது கன்னத்தில் சிராய்ப்புகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. குழந்தை தற்போது குழந்தைகள் நல பிரிவில் மேலும் கண்காணிப்பிற்காக உள்ளது. மேலும் அவரது உடல்நிலை சீராக உள்ளது என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து 2001ஆம் ஆண்டு குழந்தைகள் சட்டம் பிரிவு 31(1)(a)ன் கீழ் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். 46 வயது பெண் சந்தேக நபர் 2 ஆண்டுகளாக பராமரிப்பாளராக செயல்பட்டு வருவதாகவும் ஆனால் சமூக நலத்துறையில் பதிவு செய்யப்படவில்லை என்றும் முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக ஜஹார் கூறினார். கோலாலம்பூர் தமான் செனாவாங் ஜெயாவில் உள்ள ஒரு வீட்டிற்குள் பட்டாசுகளை வீசியதாக சந்தேகிக்கப்படும் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. நேற்று பிற்பகல் 1:45 மணியளவில் புகார் அளிக்கப்பட்டதாக ஸ்ரம்பான் காவல்துறை தலைவர் அசாகர் அப்துல் ரஹீம் தெரிவித்தார். இச்சம்பவம் பிப்ரவரி 14ஆம் தேதி இரவு சுமார் 8:12 மணியளவில் நிகழ்ந்ததாக ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். சிசிடிவி காட்சிகளில் அடையாளம் தெரியாத 3 பேர் ஒரு முதியவரின் வீட்டிற்குள் பட்டாசுகளை வீசுவதை காட்டியதாக அவர் தெரிவித்தார். வெடிபொருட்கள் சட்டம் 1957 பிரிவு 8ன் கீழ் அங்கீகாரம் இல்லாமல் வெடிபொருட்களை வைத்திருந்ததற்காக அல்லது பயன்படுத்தியதற்காக இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.